வணக்கம். இது உங்களோட HTTP அப்ளிகேஷன் தான் OMVR பேப்பர்ஸில் இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நல்லதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் பயன்படலாம் நினைக்கிறேன். அதோட நாங்கள் வந்து புது ஆர்கனைசேஷனும் DAGயால் நாங்கள் வந்து தொடங்கலாம்னு நினைக்கிறோம். அது என்னவென்றால் இந்த DAG ஸ்காலர்ஷிப் கைடு வந்து நாங்கள் எடுத்துக்கலாம் என்று யோசிக்கின்றோம். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த HTTP அப்ளிகேஷனும் இந்த DAG ஸ்காலர்ஷிப் கைடும் ஒரே இதாக நடத்துது. இது HTTP அப்ளிகேஷன், இது DAG ஸ்காலர்ஷிப் கைடு. ஓகே, இது நாங்கள் தொடங்குறத பற்றி உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம். ஓகே, இது நல்லதா இல்லை சொல்லி தான் நாங்கள் தொடங்குறத பற்றி யோசிப்போம். ஓகே, இப்போ எங்களோட HTTP அப்ளிகேஷனில் இப்படி நான் பார்க்க போகிறது பெரிமீட்டர் ஆஃப் என்னது பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். பெரிமீட்டர் ஆஃப் அதாவது சுற்றளவு, சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவு. ஓகே, நாங்கள் பார்ப்போம். எங்களோட HTTP அப்ளிகேஷன் இது உங்களுக்கு நான் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு எரரில் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் ஒரு ப்ரிவ்யூ கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நான் ப்ரிவ்யூ எடுக்கல, இப்போ நான் வந்து எடுக்கலாம் இருக்கேன். வெயிட் நான் இங்கே ஓகே ஒயிட் போர்ட். ஓகே ஓகே இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ எங்களோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அமையும்ட்டு நான் என்ன என்ற வாயில் உங்களை வந்து இப்போ நான் உங்களுக்கு அனுப்பலாம்ட்டு இருக்கேன். இப்போ நான் வீடியோ இப்போ நான் ஸ்க்ரீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே பாருங்க, இதில் நாங்கள் வந்து இப்போ பார்க்க போகிற உருவம் நான் ரெண்டு கீறுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சதுரத்தை கீறிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு அதுக்கு நேராகவே இன்னொரு செவ்வகம் ஒன்றை கீறிக்கொள்கிறேன். ஓகே, செவ்வகம் ஒன்று. இப்போ உங்களுக்கு சுற்றளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீளம் இதை சுற்றளவு பார்த்தீங்கன்னா இப்போ சதுரத்திட்ட சுற்றளவு இப்போ உங்களுக்கு இப்படிதான் கிடையாது. நேராக சதுரத்திட்ட சுற்றளவு அப்படின்னு இல்லை. இப்போ கிரவுண்ட் இதுக்கு போய் கிரவுண்டு ஏஎம் வந்து கிரவுண்ட் பின்னு வந்து இப்படிதான் கேள்வி. வெயிட், இது கிரவுண்ட் பின்னு வந்து ஒரு 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 ஊரில் இரு மைதானங்கள் இருந்தது. மைதானம் A ஆனது சதுர வடிவிலானது, மைதானம் B ஆனது செவ்வக வடிவிலானது. மைதானம் ஏயின் ஒரு பக்க நீளம் 10 சென்டிமீட்டர் ஆயின் அது சுற்றளவு யாருன்னு கேட்டால், இப்போ சுற்றளவுனா அதுக்கு ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட் எழுதணும். நான் இப்போ டைப் பண்ணுறதுனால இங்கிலீஷில் ட்ரை பண்ணேன். பெரிமீட்டர் ஈக்குவல் டு
perimeter equal to length plus length plus length plus width plus width. ஓகே, அப்போ இது ஒரு மைதான அளவில் அழகுனா ஒரு கிலோமீட்டர் இருக்கு. ஓகே, ஒரு கிரவுண்டுட ஒரு பக்கம் நீளம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்னு வைப்போம். அப்போ 1 கிலோமீட்டர்னா ஒரு 5 கிலோமீட்டர்னு வைப்போம். ஓகே, இது நாங்கள் வந்து இப்போ கிரவுண்டுன்னு வைக்கிறத விட கிரவுண்டை போய் 500 மீட்டர்னு வைப்போம். 500 மீட்டர்னா இப்போ உங்களுக்கு எழுதிக்க தெரியும். உங்களுக்கு இது மேக்ஸில் ஒரு நேர்த்தின்னு ஒன்று இருக்குது. அதனால் நேர்த்திக்கு அமைய நான் வந்து சமனை எல்லாமே நேராக தான் இருக்கணும். அப்போ இப்போ லென்த்து ப்ளஸ் வித்னா லென்த்தும் வித்து ஸ்கொயருக்கு ஈக்குவல்ன்றனால இப்போ நாங்கள் எழுதலாம். இப்போ 500 மீட்டர் ப்ளஸ் 500 மீட்டர் 500 மீட்டர் ப்ளஸ் 500 மீட்டர் ப்ளஸ் 500 மீட்டர். இதுக்கு நான் அப்போ சமனெல்லாம் ஈக்குவலாக வரணும்னால ஈக்குவலாக எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு போடுறேன். அடுத்தது எனக்கு ஒரு ஈக்குவல் தேவை. ஸோ ஈக்குவலாக நான் போட்டுட்டு இப்போ முதல் 500 1000 மீட்டர், அப்புறம் இங்கே சரி மெட்ட 1000 மீட்டர். அப்போ இது ரெண்டையும் நாங்கள் திருப்பி கூட்டி போடுவோம். அப்போ நாங்கள் இதுக்கு நாங்கள் திருப்பி போடுவோம். நாங்கள் இதுக்கு என்ன போடுவோம்? இப்போ 2000 மீட்டர். ஆனால் இதில் தான் உங்களுக்கு ஒரு மார்க்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்போ 2000 மீட்டர்னு விட்டீங்கன்னா அதுக்கு ஒன்று தான் வரும். இதை நாங்கள் இதை சுருக்கணும். ஓகே, இதை நாங்கள் சுருக்கணும் 2 கிலோமீட்டர். ஓகே, இது ஏ கிரவுண்ட சுற்றளவு. ஸோ நான் இதை நான் இவங்க தூக்கிட்டு வந்து இதுக்கு நேராக வைக்கிறேன். ஓகே, இது சதுரத்துக்கு செவ்வத்தாங்க செய்யணுமா. இதை பார்த்தீங்கன்னா சதுரத்துக்கு எல்லாமே சமன். அடுத்த இங்கே சைடுக்கு செவ்வத்துக்கு வருவோம். ஓகே, இப்போ இங்கே சைடுக்கு செவ்வத்துக்கு வரேன். இப்போ செவ்வம் இந்த செக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு இப்படி கழிவலாம். ஒரு ஒரு செவ்வ வடிவான மைதானம் ஒன்றின் நீளம் 500 மீட்டர் 500 மீட்டர், அகலம் 250 மீட்டர். 200 நீளம் நீளம் 750 மீட்டர், அகலம் 500 மீட்டர். தான் எப்படி செய்வீங்க? அதுக்கு தான் இந்த மெதை. இதே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதே இது நாங்கள் போட போகிறோம். இங்கே அதே மாரி தான் பெரிமீட்டர்னா சுற்றளவு. நீங்கள் சுற்றளவு வந்து தமிழில் போனால் நான் இங்கே டைப் பண்ணுறதுனால நான் பெரிமீட்டர் ஈக்குவல் டு லென்த் ப்ளஸ் லென்த் ப்ளஸ் வித். லென்த்ன்றது நீளம், வித்துன்றது அகலம். வித் ப்ளஸ் வித்து. இது உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் வீடியோ. இது உங்களுக்கு விளங்கும் தானே. சுற்றளவுண்டா இப்போ ஒரு சுற்றளவு வந்து சுற்றியுள்ள நீளம். இங்கே ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இப்படி அதே போல் நடந்தது இங்கே திருப்பி வரதான் சுற்றளவுன்னு சொல்கிறது. சுற்றி வர உள்ள நீளம். ஓகே ஓகே, ஒரு அடுக்குக்கு நான் வந்து சமனை போட்டு வரேன். சமன். ஓகே, இப்போ நான் லென்த்து போடுறேன்.
500 மீட்டர். அதுலேருந்து 750 மீட்டர் ப்ளஸ் 750 மீட்டர் ப்ளஸ் 500 மீட்டர் ப்ளஸ் 500 மீட்டர். அதுக்கு 4 ஈக்குவல் டு 750 ப்ளஸ் 500 750 750 1500 மீட்டர் ப்ளஸ் 1000 மீட்டர் equal to 2500 மீட்டர். இப்போ இதை நாங்கள் இப்படியே விடக்கூடாது, உங்களுக்கு நான் முதல்ல சொன்னால் சுருக்கணும்ண்டு. அப்போ நான் இப்போ நான் சுருக்கினண்டா விட ஒன்று இப்படி வரும், ஒன்று நீங்கள் இப்படியும் சொல்லலாம் 2 கிலோமீட்டர் இப்படியும் விடலாம். ஆனால் இப்படி நீங்கள் சுருக்கி போகிற நான் 2 கிலோமீட்டர் 500 மீட்டர் என்னும் போகலாம். அல்லது நீங்கள் 2.5 கிலோமீட்டர்னு போகலாம். இவ்வளோ தான் உங்களுக்கு இங்கே பாருங்க, இது எவ்வளோத்துக்கு நான் எவ்வளோ வந்து இந்த 2 தான். இப்போ உங்களுக்கு விளங்கப்படுகிற 2 பொசிஷன்ஸும் இதான். இதில் இருக்கும் இந்த 2ஐயும் நீங்கள் இப்போ நான் பிரித்த லைன் ஒன்று போகிறேன். இந்த 2ஐயும் எடுத்தீங்கன்னா கொமனாக ஒன்று இருக்கு, அதான் இந்த ஃபார்முலா. சரி வாரு, இங்கே பார்த்தீங்கன்னா கொமனா, இங்கே வந்து கொமனா இருக்கு, அதுவும் கொமனா ஒருத்தர் இருக்கார். என்ன இருக்கார் பார்த்தீங்கன்னா இந்த பெரிமீட்டர்னு ஃபார்முலா. இந்த பெரிமீட்டர் ஃபார்முலாவும் அதான் இந்த ரெட்டினா ஒரே இதுக்குள்ள எழுதுனா இந்த ரெண்டுமே பெரிமீட்டர் ஃபார்முலா ஒன்று இல்லை, சாரி ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே பெரிமீட்டர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. அது ரெண்டுமே இங்கே ஈக்குவல், ரெண்டுமே சமன். ஸோ இதான் நான் ரெண்டையும் நான் ஒரே தலைப்பில் எடுத்துறேன். ஓகே, இவ்வளோ தான் இது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு நல்லதாக அமைந்திருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்த மாதிரி இந்த டிஏடி ஸ்காலர்ஷிப் வந்து ஆரம்பிப்பது நல்லதா அல்லது கூடாதுன்றதை உங்களோட ரிவ்யூ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. நான் முன்னும் இது உங்களோட டிஏடி என்று கூறிக்கொண்டு தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ.